துலா ராசிக்காரர்களுக்கு எப்படிங்க இருக்கான்? இந்த குரு மாறுறாருன்னு சொன்னேன் இல்லைங்களா, அது ஒன்று சாதகம். சனீஸ்வரர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார். உடம்பு ஆரோக்கியம் முதல்ல தேரும் சார். கடந்த 5 வருஷமாக நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்களா, கால் வலிக்குது, கை வலிக்குது, மூட்டு வலிக்குது, ஏன்னோ போங்க சார், மருந்து செலவே எனக்கு கரெக்டாக இருக்குது இல்லைங்களா. பெரிய கடன் தொல்லை, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் போகும். சரியாக சிந்திக்கக்கூடியவர், தெளிவான முடிவு எடுக்கக்கூடியவர், கொடுத்துலிட்ட விளக்கு மாதிரி உக்காண்ட்ருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு உத்தியோகம், கடுமையாக உழைப்பீங்க சார். தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஆள். திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தீங்கனாலே முதல்ல உங்களுக்கு உடல் ஆரோக்கியம், கடன் கட்டுக்குள்ளே இருக்கும், எதிரிகள் அடங்குவார்கள், கண் திருஷ்டிகள் போகும், மனோதைரியம் வரும், இப்படி சுப பலனாக வரும். எள் தானம், அந்த கோவிலில் போயிட்டு உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெய் தானம், எள்ளா கொடுத்தா வாங்குவாங்களா? ஆகவே அதில் இருந்து வரக்கூடிய எக்ஸ்ட்ராக்ட் நல்லெண்ணெய் தானம் சுவாமிக்கு தீபத்துக்கு எல்லாத்துக்கும் கொடுங்க. உங்கள் வயதுக்கு ஏற்ப தீபம் போடுங்க. அங்கே முடிச்சுட்டு சிதம்பரத்தில் நடராஜரை பார்த்து நடராஜ சுவாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு தில்லை காளி கோயிலுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. முதல்ல வீட்டில் நல்ல ஒரு வாழ்க்கையும் பணமும் சேரும், நிம்மதி வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.